நலிவு நிலை நீங்கிடவே தீர்வும் காண்பாய். இதுக்கான உள்ள தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ மகரிஷி சொல்றார். காணவே கோல் நிலையும் முறை அறிந்து. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றார்? இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பலனாக தான் இருக்குமே தவிர இது உலகத்திற்கோ அப்படிங்கிற ஒரு பலனாக இது வராது. அதனால ஒவ்வொருவரும் அவங்களுடைய பலாபலன்கள் என்ன, அவங்களுடைய கிரகங்கள் என்ன சொல்லுது, அவங்களுடைய கர்மவினை என்ன சொல்லுது அப்படிங்கிறத முறை அறிந்து, கோல்நிலையும் முறை அறிந்து. குறையில்லை அம்மையப்பன் அழகனவன். அப்ப அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி தேவி, அழகன் என்று சொல்லக்கூடிய முருக கடவுள், இது போன்ற தெய்வங்களை எண்ணியவாறு காப்புதான் நம்பியோர்க்கும். ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதே நேரத்தில் இது எல்லாருமே நம்ம கிட்ட நாடி ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் நம்ம அதை படிக்கல. யாருக்கிட்ட எங்கே வேணாலும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட போங்க, நம்புங்க. முதல்ல நம்பிக்கையோடு போங்க. போயிட்டு அவங்களுடைய கிரகநிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய கர்மவினை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுடைய நாடி எடுத்து பாருங்க. அதுக்குரிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க. எண்ணியவாறு காப்பு தான் நம்பியோருக்குங்கிற. ஆத்மார்த்தமாக நம்பி போகிறவங்களுக்கு கட்டாயம் அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கான உள்ள பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றார். எடுத்துரைத்தேன் மகள் கேட்க மகிழ்வாய் முற்றே. கேட்டிருக்கீங்க, இதுக்கான உள்ள ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால ஒரு நல்ல ஒரு பலன் மற்றவங்களுக்கும் போய் சேருங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை படித்து முடிக்கும் பொழுது உங்களுடைய மனசு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத குருநாதர் அகஸ்திய முனிவர் சொல்லி இந்த நினைப்பு காண்டத்தினுடைய பலன்களை நிறைவு செய்கிறார். முற்று பெற்றது